அப்பா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கத்தாவே ஏசப்பா, இந்த ஆராதனை நேரத்துல கூட கத்தாவே உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விச கூட கத்தாவே எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உங்க வல்லமல்லக்காரன் கூட இருக்கட்டும், உங்க கிருபல்லக்காரன் கூட இருக்கட்டும், உங்க மகிமல்லக்காரன் கூட இருக்கட்டும். அப்பா, நீங்க என்ன பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளுங்க. அப்பா, பேசக்கூடிய மகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒன்றுக்கும் உதவாதவல்லையா. என்ன ஒரு விஷயம் நீங்க மனமிறங்கி கத்தாவே என் வாயில வல்லமுள்ள வார்த்தையை போட்டு இந்த ஜனங்களை இதை திருப்திப்படுத்துற வார்த்தையாய் காணப்பட என் தேவன் உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை வாசிப்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை நீங்க தப்பு வைக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்க வல்லமல்ல கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், உங்க கிருபுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க ஒரு விஷயம் எங்களை தப்பு வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை விளக்கணும் ராஜா. விலக்கி எங்களை தப்பு வைங்கப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ கொள்ளை நோய்கள்ப்பா. ஆனாலும் கூட எங்களை நீங்க சுகபல பத்திரமா நடத்திருக்கீங்க, நன்றி. ஒரு விச கூட நீங்க மனமிறங்கி எங்களை பாதுகாத்து கொள்ள போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ தானா சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கேட்டை விட்டு தாண்ட மாட்டேங்குது. பரலோகத்துக்கு எப்படி போகும் அந்த அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்படின்னா, ஒரு சின்ன பசங்க 2 பேர் என்ன செய்வாங்கன்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு தூரத்துலேருந்து வரும். தூரத்தில் வந்து அந்த பிசாசு சொல்லும், இவனுங்க 2 பேரும் ரொம்ப சர்ச்சுக்கு போகிற பசங்க, ரொம்ப நீட்டான பசங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்குவாங்க. அப்போ இவங்க 2 பேர் விளையாண்டுட்டு ஒரு 10 ரூபாய் கீழே கிடக்கும். அந்த 10 ரூபாயை போய் ஒருத்தன் எடுக்குவான். ஒருத்தன் சொல்வான், ஐயோ நம்மளுக்கு வேண்டாடா இந்த 10 ரூபா, இது யாருக்குரியதோ அவங்கள பார்த்து இந்த 10 ரூபாயை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தில் அந்த பிசாசு அந்த இடத்துல கிரியை செஞ்சு என்ன சொல்லும்னா, இவனை பார்த்துக்கோ, இன்னைக்கு நான் பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னு சொல்லும். எப்படி பாவத்தில் கொண்டு போய் விடுவான்? அந்த 10 ரூபாய் எடுத்ததை அவனே வச்சுக்கிட்டா அது எங்கே போயிடுவான்? அவன் பிசாசுக்கு அடிமையாயிருவான். ஒருத்தன் என்ன செய்வான், இதை கொடுத்துடலான்னு சொல்கிறான். அவன் யாருக்கு அடிமையாக இருக்கான்? ஏசப்பாவுக்கு வேலை செய்கிறவனா மாறுவான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைடா வேண்டாடா, நம்ம இப்போ 2 பேரும் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்லான்னும் போது இவன் சொல்கிறான், எனக்கு இந்த சாக்லேட்டே வேண்டாம், நீ வேணா வாங்கிக்கோ, ஆனால் உன்னையும் நான் விட மாட்டேன், நீ வந்து கண்டிப்பாக கொண்டு போய் அந்த அண்ணனை பார்த்து எந்த அண்ணனை அவர் கையில் கொடுத்துருங்கோ அப்படின்னு. அதுக்கு முன்பாக ஒரு தம்பி கடந்து போவான். அந்த தம்பி கடந்து போகும்போது அந்த தம்பி இது விழுந்திருக்கும்னு சொல்லி இந்த 2 பேரில் டிஸ்கஸ் பண்ணி பேசுவானுங்க. இவன் என்ன செஞ்சிருவான், சட்டுன்னு இவன் பேக்கெட்டில் வச்சுக்குவான். அந்த அண்ணன்ட்ட நானே கொடுத்துக்கிறேன், நீ கொடுக்காத நான் கொடுக்குறேன்னு பேக்கெட்டில் வச்சுக்குவான். வச்ச உடனே இவன் என்ன செஞ்சிடறான், நேராக போயிடுவான் இவன் வீட்டுக்கு. போன உடனே அங்கே வந்த பிசாசு சொல்லும், உடனே சொல்லும், இயேசுவின் நாமத்தினால ஒரு கயிறு எடுத்து கட்டி சொல்லும், இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுற, இந்த பணத்துக்கு அடிமைப்படுத்தி உன்னை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அவன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பான். 2வது ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வானா, தூங்குவான். அப்போ எதையாவது நோண்டுவான். அவங்க அம்மா அப்பா குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது ஒன்று ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வான், குமிஞ்சி எதையாவது நோண்டிட்டு இருப்பான், இல்லைன்னா தூங்கிடுவான். அப்படி சொல்லும்போது 2வது அந்த பிசாசு அவன் கூடயே வந்துடும் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து சொல்லும், 2வது கட்டையும் நான் கட்டிட்டேன், உன்னை எங்கேருந்து கொண்டு போயிட்டேன், ஆண்டவர்கிட்டேருந்து தூரம் கொண்டு போயிட்டேன்னு சொல்லி கட்டி வச்சிரும். 3வது இவனோட ஃப்ரெண்டு வருவான். ஃப்ரெண்டு வந்தோடனே, வாடா சர்ச்சுக்கு போகலாம், இன்னைக்கு சண்டே கிளாஸ் போகணும் வா அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ சண்டே கிளாஸ்க்கு போகலாம் வான்னு கூப்பிடும்போது, நான் வரமாட்டேன், நான் விளையாடுறேன்னு சொல்லி கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு ஓடுவான். அப்போ ஓடும்போது இவன் சொல்லுவான், இயேசுவின் நாமத்தினால இனி விளையாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். யார் சொல்வா? கூட இருக்க ஃப்ரெண்டு சொல்லுவான், இயேசுவின் நாமத்தினால நீ விளையாட போடக்கூடாதுன்னு. இயேசுவின் நாமத்தினாலன்னு சொன்னோன்னே இந்த பிசாசு ஐயோ எரியுது எரியுதுன்னு கத்திட்டு தூரம் ஓடிடுவான். யார் சொன்னதே? கூட இருந்த ஃப்ரெண்டு தான் சொன்னான். இந்த பிசாசு என்ன செஞ்சிருவான், ஐயோ எரியுது அப்படி சொல்கிறானேன்னு தூரம் ஓடிடுவான். இவன் இதை சொல்லிட்டு போயிட்ட உடனே இவன் அதே மாதிரி பேட்டை எடுத்துகிட்டு போயிடுவான், விளையாண்டுருவான்.
சாயந்தரம் வந்து அவங்க அம்மா கேட்குவாங்க, நீ பைபிள் வாசித்தியா? வாசிக்கிறேம்மா இப்போ அப்படின்னு பெட்ரூம்ல போய் செல் எடுத்து நல்லா நோண்டிட்டே இருப்பான். அம்மா உள்ள வரும்போது என்ன செஞ்சிருவான், பைபிளுக்குள்ள செல்ல வச்சுட்டு இப்படி நோண்டுவான். பைபிளை வாசிக்குவான், வாசிக்கிற மாதிரி செய்வான். அம்மா அந்த ரூமுக்கு போன உடனே இப்படி வச்சு செல்லை நோண்டுவான். அப்போ இவன் இதை பார்த்துட்டே இருந்தான். பிசாசு வந்து என்ன செஞ்சுட்டான், உன்னை செல்லுக்கு அடிமைப்படுத்திட்டேன்னு கட்டிட்டான். இப்போ எத்தனை கட்டு ஆயிருச்சு அவனுக்கு? 4 கட்டு ஆயிருச்சு. 4 கட்டு ஆனோன்னு 5வது என்ன செய்யறான்னா, இவனுக்கு காசு வேணும். காசு வேணுமே, என்ன செய்யறது, காசு இல்லையானோன்னு இந்த பிசாசு சொல்றான், அம்மா கடுகு டப்பால காசு வச்சிருக்காங்க, போய் எடு. கடுகு டப்பால அம்மா காசு வச்சிருக்காங்க, போய் எடுன்னு. இவன் போய் கடுகு டப்பாலேருந்து எத்தனை எடுக்குவான், அவங்க அம்மா வச்சிருக்க 50 ரூபா 100 ரூபாயை கையில் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட போய் நல்லா ஜாலி பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அம்மா வந்து கடுகு டப்பால என்ன தேடுவாங்க, காசை தேடுவாங்க, காசு இருக்காது. அப்போ பிசாசு என்ன சொல்லிட்டான், 5வது கட்டையும் அவனை கட்டி வச்சுட்டான். அப்போ இந்த 5வது கட்டு கட்டி வச்சோன்னா அவங்க அம்மா வந்து சாயந்தரம் பார்த்து அவனை பிடிச்சி ஒரு சூடு எடுத்து இந்த கையில் வச்சிடுறாங்க. இந்த கை தானே உனக்கு காசு எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சூடு வச்சிருவாங்க. அந்த சூடு வச்சது தெரிஞ்ச உடனே இந்த ஃப்ரெண்டு என்ன செய்கிறான், ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா அண்ணன் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சூடு வச்சுட்டாங்க அவங்க அம்மா, வாங்கம்மா போய் பார்த்துட்டு வரலாம், வாங்கம்மா போய் பார்த்துட்டு வரலான்னு. அப்போ அந்த அம்மா டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. டோரை ஓப்பன் பண்ணவுன்னா, தம்பி நீ வந்து இங்கே வராத தங்கம், அவன் கெட்ட பையன் ஆயிட்டான், அவனுக்கு நான் சூடு வச்சுட்டேன், நீ இங்கே வராத, நீ நல்ல பையன், நீ ஒழுங்கான பையன், உங்கள் வீட்லேயே இருப்பானுவேன். அப்போ பின்னாடியிலேருந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, சிஸ்டர் அப்படி சொல்லாதீங்க தயவு செய்து, அவனையும் நம்ம மாற்றுவோன்னு சொல்லி கதவு திறந்து உள்ளே போய் சொல்லுவாங்க, தம்பி ஏன்பா இப்படி செஞ்சேன்னு. எனக்கு தெரியல ஆண்டி, சொல்லி செஞ்சுட்டேன் இப்படி அப்படின்னு. ஒன்று அவங்க அப்பாவும் வந்து அடிச்சிருப்பாரு. இவனுக்கு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான், உடனே இவங்க 2 பேரும் அவனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி அவங்க வீட்லேயே ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க ஒவ்வொரு கட்டா என்ன செய்யுது, அருந்து போகுது. ஒன்னொன்னா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு கட்டா அருந்து போகுது. ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே, இயேசுவின் நாமத்தினால போ பிசாசேனோன்னு இது அப்படியே வெயிட்டை விட்டு வெளியே தூரமாக போயிடுது. தூரமாக போயிட்டு எரியுது, குத்துது, எரியுதுன்ட்டு அழுகும். அழுத உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உடனே மேலேருந்து ஒரு பெரிய பிசாசு அவனை கேட்கும், ஏன்டா அழுகிற அப்படின்னு. என்னோட கட்டெல்லாம் அவுத்துட்டாங்க, எனக்கு இங்கே ஒன்றுமே செய்ய முடியல, நான் இப்போ நானும் சேர்ந்து என்ன செய்வனோ எனக்கு தெரியல அப்படின்னு. அவன் சொல்கிறான், உன்னையும் சேர்த்து பாதாளத்தில் தள்ளி விட்டுறலாம், நீயும் போய் பாதாளத்தில் உளுந்து சாகு அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பையன் சொல்லுவான், அன்னைக்கே நான் 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருந்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருப்பாரு, நான் தெரியாத செஞ்சுட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குவான். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்றுக்கும் நம்ம என்ன சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே. நம்மக்கிட்ட ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கும்போதும் இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது பிசாசு நம்ம கிட்ட வர்றதும் தூரமாக என்ன செஞ்சிடும், போயிடும். ஓகேவா? இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து, இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு. ஷாம் சின்னதாக இருக்கும்போது ஒரு பூச்சி வந்துருச்சுன்னா என்ன சொல்வான், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசேன்னு ஒன்று எடுத்து அடிக்கிறதுக்கு பயந்துட்டு என்ன சொல்வான், அப்படி சொல்லுவான். இப்போ பெரியவன் ஆகிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்ல மாட்டேன்றான் போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. அடுத்ததா இப்போ பார்த்தா நம்ம சங்கீதம் 91:2 பார்த்தா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்ப வைக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டோன்னா நிறைய கொள்ளை நோய்கள் அப்படித்தான் இருக்கு. இப்போ பார்த்தா ஒரு ஃபீவர் வந்திருக்கு, அந்த ஃபீவரை இன்னும் டாக்டராலேயே என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. இரும்பல், சளி, காய்ச்சல், இது 3 தான் இருக்குது. ஒருத்தருக்கு வந்தால் குடும்பத்துக்கே வந்துடுது. அப்போ நம்மளால் அதை தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு சின்ன சின்ன விஷயம், இப்போ நம்ம சின்ன விஷயம் பார்த்தா திடீர்னு நம்ம வெளியே போகிறோம், ஏதோ ஒரு சின்ன காரியம் நமக்கு அடிபட்டுறது, அதுவும் நம்மளுக்கு என்னது, கொள்ளை நோயாக தான் வந்து முடியுது. கேன்சர் பார்த்தா கொள்ளை நோய், நம்மளுக்கு பார்த்தா காய்ச்சல் கொள்ளை நோய், கேன்சர் கொள்ளை நோய், எய்ட்ஸ் கொள்ளை நோய், இப்படி கொள்ளை நோயை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய வியாதிகள், இப்போ வியாதி பெருத்தது. நமக்குள்ள என்ன இருக்கு, பலவீனமே இல்லாத இருக்கும், நம்ம பலனற்று இருக்கோம். ஏன் இந்த வியாதினாக்கா, பாவத்தை நிமித்தம் இந்த வியாதி நமக்கு வர்றதா நம்ம பார்க்குறோம். பாவம், நம்ம இப்போ நான் தான் பாவம் செஞ்சேனா, கிடையாது. நம்ம இருக்கிற இடங்கள்ல பாவம் நிரம்பி இருக்கு. இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க ஜனங்க மத்தியில நம்ம இருக்கோம். அதனால இப்ப தனித்தனியா வருமா, விக்கிரகம் இருக்க ஜனத்துக்கு, பாவத்தில் இருக்க ஜனத்துக்கு வியாதி வருது, நல்லா இருக்கவங்களுக்கு வராது இருக்குமா? இப்போ திடீர்னு அவங்க இரும்புறாங்க, நமக்கு அந்த இது அஃபெக்ட் ஆயிடுது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், கொள்ளை நோய்க்கு நம்மளை விலக்கி தப்ப வைக்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு.
சங்கீதம் 91:15 வாசிப்போமா? ம். இங்க பார்த்தா, ஆபத்துல நான் அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? தப்ப வைக்குவேன்னு சொல்றாரா. யாரு? ஆண்டவர் சொல்றாரு. அவரு பார்த்தா, அவன் என்னை நோக்கி கூப்பிடணும். நம்ம யார நோக்கி கூப்பிடணும்? தேவனை நோக்கி ஒரு நாளும். இப்ப அத்தை முதலே சொல்லிட்டேன் நான் என்னன்னு. நீங்க பார்த்தா என்ன செய்யணும்னு? இயேசுவின் நாமத்தை சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் அவன் என்னை நோக்கி கூப்பிட்டுவான். அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மறு உத்தரவு தந்து ஆபத்து காலத்துல தேவன் என்ன செய்யறாரு? அவனோடு இருந்து அவனை என்ன செய்வாரு? தப்ப வைத்து கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு கனப்படுத்தணுமா? ஒரு சிலரு நம்ம யாராவது நம்மள கனப்படுத்தலைன்னா நம்மளால என்ன செஞ்சுக்க முடியாது? தாங்கிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா எப்போதும் இப்படி இருந்தாங்களேன்னு. நம்மள ஆண்டவர் கனம் பொருந்தியவங்களா வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டா இந்த உலகத்தை பார்த்தா எப்படி கேட்குறாங்க? நல்லா இருக்கீங்களான்றாங்க. ஆனா உங்களையும் என்னையும் பார்த்தா என்ன சொல்றாங்க? தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாரு? 2 கரத்தை எடுத்து கூப்பி நம்மள சொல்றாங்க. தகுதி உள்ளவங்களா, கனப்படுத்துறவர்களா நம்மள வச்சிருக்காரு ஆண்டவர். எப்படி? ஸ்தோத்திரம். ஒரு சிலர் பார்த்தோம்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல தெரியல நம்மளுக்கு. சொல்லாத விட்டுறோம். நம்மளுக்குள்ள பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடுது நம்மளுக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம் சொல்றதுல முந்திக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரை நம்ம விசுவாசிகளை பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில என் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை கேட்டேன். நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவை பார்த்து இல்ல அங்கிள் ஆண்டி காவியாவை பார்த்து கேட்டேன். ஜெனி அக்காவை பார்த்தா நீ ஸ்தோத்திரம் சொல்லுவியா அப்படின்னு. சொல்லுவேன் ஆண்டி அப்படின்ச்சு. அப்போ அஸ்விதாவை பார்த்து கேட்டேன். நீ சீதாவை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவியாம்மா அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே யோசித்தாங்க. அவளும் இவளும் சொல்லல. ஆனா என்ன செஞ்சிட்டா? அவ சொல்லிடுவேன்னு சொல்லிட்டா. ஆனா பிள்ளைங்க என்ன செய்யறதில்ல, இது வரைக்கும் சொல்லல. நம்ம என்ன செய்யணும்? சொல்ல கத்துக்கணும். எங்க நாட்கள்லாம் நாங்க தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம்மா, ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லணும். நாங்க ஆர்சியில தான் வளர்ந்தோம். ஆனாலும் எங்க அப்பா அம்மா அதுலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்கூல் பேக்ல வரும்போதே சொல்லணும். அம்மா ஸ்தோத்திரம்மா அப்படின்னு சொல்லணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். எங்க அம்மாவுக்காகட்டும், அப்பாவாகட்டும், அண்ணன் இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும்னுவாங்க. அப்ப அப்படி நாங்க வளர்ந்த காலங்கள்ல அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறதில்ல, ஸ்தோத்திரம் சொல்ல ரொம்ப கஷ்டம். ஃபோன் எடுத்தோடனே என்னன்றது, நான் சொல்வேன் ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னுவாங்க ஒரு சிலர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்றதுல முந்திக் கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? கனம் பொருந்தியவங்களா வச்சிருக்காரு. நிறைய பேர் நம்மளை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தா ஏசாயா 46:4. பார்த்தா முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நரை வயது வரும் மட்டும் நம்மள என்ன செய்யறாராம்? தாங்குறாராம். தாங்கிறதுனா எப்படியே? நம்மள இப்படி எதையாவது ஒண்ணு நம்ம கையில கொடுத்தாங்கன்னா இப்படி எடுத்துறது தான் என்னது? தாங்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாங்குறேன், அப்படி செய்திருக்கிறேன். இனி என்ன செய்யற? ஏந்துறேன், சுமக்கிறேன்றாரு. ஏந்தி நம்மள என்ன செஞ்சாரு? பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு என்னறாரு? சுமக்கிறேன்றாரு. சுமக்கிறது எங்க சுமக்குவோம்? தோளால. இப்போ ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனை எங்க எப்படி அவங்க தாத்தா தூக்கிட்டு வராரு? தோளுல தூக்கி சுமந்துட்டு வராரு. அவன் நாளைக்கு பாப்பானா பார்க்க மாட்டானா அப்படியெல்லாம் அவருக்கு இல்லை. அவருக்கு என்ன? அந்த பையன் காலு கீழே படக்கூடாதுன்னு எங்க இருக்காரு? தோளு மேல சுமந்து வராரு. அப்ப மனுஷனே நம்ம அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாங்குறேன், ஏந்துறேன், சுமக்கிறேன்னு சொல்றாரு. சுமத்திக்கு என்ன செய்யறேன்? உன்னை தப்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கு, உன்னை கொள்ளை நோய்க்கு தப்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்க என்ன செய்யறாரு? உன்னை தாங்குறேன், ஏந்துறேன், சுமக்கிறேன், தப்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஆண்டவர் முதலாவது நம்மளுக்கு என்ன செய்யறாரு? கனத்தை கொடுக்கிறாரு. நம்மளை அநேகர் கையெடுத்து கனப்படுத்துற அளவுக்கு வச்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தா நம்மளை என்ன செய்யறாரு? தாங்குறாரு, ஏந்துறாரு, தப்ப வைக்கிறாரு, சுமக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். இப்போ அடுத்ததாக 2 கொரிந்தியர் 1:10 வாசிப்போமா?
அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மளை தப்ப வச்சாரா? தப்ப வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. எங்களை தப்ப வச்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டா, நாங்க இப்போ இந்த கொரோனா காலத்துல எங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தப்ப வச்சு எங்களை ஜீவனோடு இன்னும் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த சபையிலையும் வச்சிருக்கிறாரு, இந்த ஊர்லயும் வச்சிருக்கிறாரு, எங்க குடும்பங்கள்லயும் எங்களை என்ன செஞ்சிருக்காரு? மரணத்துக்கு தேவன் தப்ப வச்சிருக்கிறாரு. கடந்த ஒரு 1 1/2 2 மாசமா எங்களுக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. என்னவும் செய்ய முடியாத இன்ன வரைக்கும் அந்த காய்ச்சல் எங்களுக்கு உள்ளா இருந்துட்டு தான் இருக்கு. மேலோட்டமா இருக்கும். ஆனா அந்த வாய்க்குள்ள அந்த கசப்பு என்ன செய்யுது இருக்கு. டேஸ்ட்டை பார்த்து நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப கசக்குதேன்னு ஒரு சாக்லேட் வாயில போட்டா அந்த சாக்லேட் தீர்ற வரைக்கும் தான் அந்த இனிப்பு இருக்கும். அப்புறம் மறுபடியும் அந்த வாய் கசக்குது. அப்போ என்ன 1 1/2 மாசமா என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவரு? கொள்ளை நோயிலிருந்து என்னையே தப்ப வச்ச தேவன் உங்களையும் தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறார். அடுத்தபடியாக தானியல் 6:16 பாருங்க. ஆண்டவர் எப்படி தப்ப வைக்கிறாருன்னு ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லிட்டே வரேன். 6:12 6:16 ஏற்கனவே நான் இந்த தானியலை குறித்து சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இடைவிடாத தேவன் உன்னை தப்ப வச்சாருன்னா ராஜா வந்து கேட்குறாரு. தப்ப வச்சாரா இல்லையா? சிங்கக்கபியில போடும்போது சிங்கத்தோட வாயெல்லாம் கட்டிட்டாரு. சிங்கங்களுக்குள்ள போட்டா நம்மளை விடுமா? விடாது. சிங்கம் அதுவும் எத்தனையோ நாட்களா பசி உள்ள சிங்கமா வச்சிருந்தாங்களாமா. அந்த பசி உள்ள சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போட்டோன்னா அவங்கள என்ன செஞ்சிருக்கோம்? போடவே எகிரி பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிங்கத்தோடைய வாயை கட்டி அந்த சிங்கங்களுக்கு யாரை தப்ப வச்சிருக்கிறாரு? தானியலை தப்ப வச்சு தேவன் என்ன செஞ்சாரு? தானியலோடு கூட இருந்த தேவன் இன்னைக்கு தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறார். 1 சாமுவேல் 17:37 வாசிங்க. 1 சாமுவேல். பாருங்க, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்ப வைக்கிறாரு. பெலிஸ்தியருடைய கைக்கும் நம்மள என்ன செய்யறாரு? தப்ப வைக்கிறாரு. பெலிஸ்தியர்னா யாரு? இந்த உலகத்துல இருக்க பிரச்சனை, வேதனை, கண்ணீர் இதெல்லாம் தான் நம்மளுக்கு பெலிஸ்தியனு போல நம்மள அப்பப்போ என்ன செய்யுது? அலைக்கழிச்சு கொண்டே இருக்குது. நான் அந்த காரியங்களுக்கும் தேவன் நம்மளையே தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறார். அதே பார்த்தா கீழே 2 ராஜாக்கள் 17:39 எல்லா சத்துருக்களும் எப்படி நம்மளுக்கு சத்துரு வருது? சொல்லவே தேவையில்லை. தண்ணி பைப்புக்கு போனால் ஒரு சத்துரு வருது, பஸ்ஸில் ஏறினா ஒரு சத்துரு வருது. எப்படி நம்ம ஏற ஏற நம்மளை தள்ளி விட்டு ஏறிடுவான். நம்ம வச்ச சீட்டில் அவன் என்ன செஞ்சிருவான்? உட்காந்துருவான். ஏன்னு கேட்டால் நம்ம அந்த இடத்துல தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதான்னு பார்க்க. பைப்பு கடியில் போனால் என்ன வருது? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதா? அந்த இடத்துல யார் வரா? சத்துரு வரா. அந்த சத்துரு கைக்கு நம்மளை என்ன செய்யறாரு? தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படும் பயம் நமக்கு எப்போதும் நம்ம வாயில இருக்கணும். நம்ம வாயில ஸ்தோத்திர பலிகளும் நன்றி பலிகளையும் நம்ம ஏறெடுக்கிறவர்களா காணப்படணும். அடுத்ததா பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 18:30 நிச்சயமா நம்மளை தப்பு வைப்பாரு. எப்படி? நிச்சயமா நம்ம தைரியமா சொல்லலாம். நம்ம ஆண்டவருக்கு பயந்திருந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்திருந்தா நம்மளை எப்படி தப்ப வச்சிருப்பாரு? நிச்சயமாக நான் இன்னைக்கு தப்பு வைக்கப்படுவேன் அப்படின்னா நிச்சயமா தப்பு வைக்கப்பட்டிருப்பாரு. முதலாவது பார்த்தோம் நமக்கு என்ன? கனத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். 2வது பார்த்தோம் நம்மளை தப்ப வைத்து ஏந்துறாரு, தாங்குறாரு, சுமக்குறாரு தேவன். 2வதாக 3வதா நம்ம பார்த்தோம் நம்மளை என்ன செய்யறாரு? அவர் தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறாரு. 4வதா சொல்றாரு தானியலுக்கு சொல்லப்பட்டதுல
உன்னை தப்ப வைக்கிறேன்றாரு. 5வதா சொல்லப்பட்டது, பெலிஸ்தியருடைய கைக்கு உங்களை தப்ப வைக்குவேன்னு சொல்லியிருக்காரு. சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் பெலிஸ்தியருடைய கைக்கு தப்ப வைக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6வதா பார்த்தோம், சத்துருக்களுக்கு என்ன செய்கிறாரு, சத்துருடைய கைகளுக்கு நம்மளை என்ன செய்கிறேன், தப்ப வைக்கிறேன்றார். நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். 7வதா பார்த்தோம் என்னன்னா, நிச்சயமாக உங்களை தப்ப வைக்கிறேன்றாரு. 8வதா பார்க்க போகிறோம், 2 ராஜாக்கள் 18:32. ஆ ஆ இப்போ பார்த்தா இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, கர்த்தர் நம்மளை தப்ப வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அவன் தன் தன் திராட்சை கொடியின் கனிகளுக்கு தன் அத்தி மரத்தின் கனிக்கும் புசிக்கும் அவனுக்கும். திராட்சை செடி நம்மளுடைய கனிகளை குறித்து சொல்லப்படுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா கலாத்தியர் 20வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. நம்மளுடைய கனிகள் நமக்கு முக்கியமானது போடப்பட்டிருக்கு. ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா நம்மளால? சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 7ம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு 9 வரங்களும் நம்மக்கிட்ட என்ன செய்யணும், 9 கனிகளையும் நம்மக்கிட்ட ஆண்டவர் தந்திருக்காரு. அதனால் இந்த 9 கனிகளும் நம்மக்கிட்ட இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நிறைய நேரங்களில் கடலில் மீன் இருக்குது, பார்த்துருக்கோமா? கடலில் தானே மீன் இருக்குது. ஆனால் அந்த மீனில் கடலில் என்ன இருக்குது, என்ன தண்ணி கடலில்? உப்பு தண்ணி. ஆனால் நான் அந்த உப்பு நிறைய பிடிச்சிருக்கா மீனுக்கு? கிடையாது. அந்த மீனுக்கு என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே உப்பு கண்டிப்பாக நம்ம போட்டால் தான் அதோட சுவை வருது. அப்போது அந்த மீன் எப்படி அந்த கடலில் உப்பு தண்ணியில் இருந்தாலும் தான் மேலே ஒட்டிக்காத இருக்குதோ, அதுபோல் நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்தாலும், இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும், இந்த ஜனங்க மத்தியில் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம மேலே அந்த பாவம் படாதபடி நீங்களும் நானும் நம்மளுடைய நாவை என்ன செஞ்சுக்கணும், காத்து கொள்ளணும். அன்புள்ளவர்களாக காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும், அன்பு வேணும். ஆவியின் கனியில் முதலாவது எது, அன்பு. சந்தோஷம் வேணும். குடும்பங்களில் என்ன வேணும், சந்தோஷம் வேணும். நமக்குள்ள என்ன வேணும், சமாதானம் வேணும். நீடிய பொறுமை வேணும். எப்பவும் எடுத்தன் கவுத்தன் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீடிய பொறுமை நமக்குள்ள வேணும். தயவு வேணும், நற்குணம் வேணும், நல்ல குணங்கள் வேணும், சாந்தம் வேணும், இச்சை அடக்கம் வேணும். நம்ம இந்த 9 காரியம் நமக்குள்ள என்ன செய்யணும், எப்போதும் காணப்படணும். நமக்குள்ளே நம்மளே ரிப்பீட் பண்ணிக்கணும். நமக்கு ஒருத்தர் ஒரு கமாண்டரோ ஒரு டீச்சரோ நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த கலாத்தியர் நம்ம 6:22 நம்ம என்ன செய்யணும், மைண்டில் வச்சுக்கணும், மெமரியில் வச்சுக்கணும். எப்போ பார் வச்சா நம்ம என்ன செய்வோம், பேசவே மாட்டோம். எடுத்தன் கவுத்தன் சொன்னோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ள ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. நம்மளை தப்ப வைக்கணும்னா நம்ம வாயில் கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தா யோபு 22:30. குற்றமற்றவர்களாய் இராதபடி நம்மளை என்ன செய்வார், தப்ப வைக்கிறார். குற்றம் நம்ம கையில் இருக்கவே கூடாது. குற்றமற்றவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எப்படியாப்பட்ட காரியத்தை பார்த்தாலும் அது நமக்கு தேவையில்லை. இந்த காலத்தில் நம்ம சம்பாதிக்கிறதே நமக்கு நிறைய காரியங்களில் வீண் செலவாக போகுது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்ததை பார்த்து இச்சிக்காதபடி நம்ம என்ன செஞ்சுக்கணும், குற்றமற்றவர்களை தேவன் என்ன செய்கிறாராம், தப்ப வைக்கிறாராம். எசேக்கியேல் 14:14. எசேக்கியேல் 14:14. நம்மளுடைய ஆத்துமாவை தப்ப வைக்கிறாராம். எதை,
ஆத்துமா, நம்மளுடைய ஆத்துமா முக்கியமானதானே. நிறைய நேரங்கள்ல பாடுறோம், ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு. நம்ம ஆத்துமா உள்ள நல்லா இருந்தா தான் எப்படி இருக்கும், நம்ம ஃபேஸ் நல்லா தெரியும். ஆத்துமாவில் ஒரு சோகம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஃபேஸே நம்மளை என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். அப்போ நம்மளுடைய ஆத்துமாவுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, தப்ப வைக்கிறேன்னு சொல்றாரு. மீகா 5:6. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அசீரியா ராஜாக்கள் வந்தாலும் நம்மளை என்ன செய்கிறாரு, தேவன் நம்மளை தப்ப வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இத்தனை நம்மளை தப்ப வைக்கணும்னா முதலாவது சொன்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொள்ளை நோயிலேருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை தப்ப வச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தா நம்மளுக்கு கனத்தை கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா சங்கீதம் 91:15 நம்மளை கனப்படுத்துறேன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு அநேகர் கையெடுத்து சொல்கிற அளவுக்கு நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அடுத்தது ஏசையாவில் பார்த்தோன்னா ஏந்திரன், தாங்குறேன், சுமக்கிறேன், தப்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியரில் பார்த்தா அவர்கள் எங்களை தப்ப வைப்பார் என்று சொல்லிருக்கு. உங்களை தானியல்ல, அடுத்ததா தானியல்ல தப்ப வச்சாரு, பெலிஸ்தருடைய கைக்கு தப்ப வச்சாரு, சத்துருக்களுக்கு தப்ப வச்சாரு. அடுத்ததா பார்த்தா கர்த்தருக்கு நம்ம பயப்படுறவங்களா இருக்கணும், நிச்சயமாக நம்ம தப்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தா ஆவியின் கனிகள், நம்மளுடைய 9 கனிகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறையில் கொண்டு வரணும். நம்மளுடைய வாயை நாவை காத்துக்கொள்ளணும், கையை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளணும். அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இது இத்தனையும் தேவை. அடுத்ததா பார்த்தா நம்மளை குற்றமற்றவர்களா தப்ப வைக்கிறேன், அடுத்தது ஆத்துமாவை தப்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி இத்தனை காரியங்களையும் நம்ம தப்ப வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, என்னாகமம் 17:8 எடுத்து வாசிப்போமா? பதினேழு எட்டு. வாசிக்க. இங்கே பார்த்தோன்னா ஆரோன்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு கோலை கொடுக்குறாங்க. ஒரு குச்சி எடுத்து என்ன செய்யுங்க, வெட்டி கொண்டு வந்து எங்கே வைங்க, புல்பிட்டில் வைங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்காக? இது எப்படி யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும். நிறைய நேரம் தானே சொல்லுவோம், உங்கள் மனசு போல தான் உங்களுக்கு மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவோம் நம்ம நிறைய நேரங்களில். உங்கள் மனசு போல், என்னோட மனசு போல் எல்லாம் நன்மையாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன தீமை வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆனால் ஆரோன் ஜெபத்தோடு இருந்தான். எல்லாரோடைய அவங்க அத்தனை கோத்திரத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு குச்சை வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆரோனும் கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த இடத்துல. ஆரோனுடைய கோல் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக என்ன செஞ்சிச்சு, பூ பூத்து வாதுமை பழங்களை விட்டுச்சாமா. எல்லாரோட கோழியும் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல என்னவா இருந்துச்சான், ஆச்சரியமா இருந்துச்சான் ஆரோனோட கோல். நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம சபை விசுவாச பிள்ளைங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஜெப ஜீவியத்தில் தரித்திருக்கணும். எத்தனையோ நேரங்களில் சொல்கிறோம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு. ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. அதில் 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, தேவ சமூகத்தில் அந்த 2.5 மணி நேரத்தை கொடுக்கறதில்ல. நிறைய நேரங்களில் நம்ம வேலை செய்யும் போதே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சாலே 1 மணி நேரம் போயிடும். மற்ற 1 மணி நேரமாவது அப்பாவோடு நம்ம என்ன செய்யணும், பேசுகிறவர்களாக காணப்படணும். இந்த காலங்களுக்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக காணப்படுது. அதிகாலையில் எழும்பி தயவு செய்து ஜெபிங்க. நான் இன்னைக்கு என்னுடைய சிறு பிள்ளைகளை கேட்டேன், எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிச்சேன், எத்தனை பேர் வேதத்தை வாசித்தேன்னு. நீங்கள் ஜெபிச்சா நம்மளை போலத்தான் நம்ம பிள்ளைகள் மாறுவாங்க. அதிகாலையில் 2 நாள் நீங்கள் எழும்பி ஜெபிச்சிங்கன்னா
3வது நாள் உங்க குழந்தையும் எந்திரிச்சு வந்து உங்களோட உட்காந்து ஜெபம் பண்ணும். அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சத்தமா, அவங்களுக்கு தூங்க முடியாது. அவங்கள ஜெப ஜீவியத்துல நடத்த வேண்டியது நம்ம கடமை. நம்மள நெறைய நேரங்கள்ல தகப்பன்மார எதையுமே கேட்க மாட்டாங்க. தாய்மார கேட்பாங்க. "பிள்ளை வளர்த்துருக்கிறத பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்த்தா, அவன் முதிர் வயதிலும் அத விடாத இருப்பான்னு சொல்வாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்த்தா நம்மளுக்கு இந்த இத்தனை இடங்கள்லயும் தேவன் நம்மள தப்ப வைக்க வல்லவரா இருக்குவார். லூக்கா 21:1. ம். போதுப்பா. இங்க பார்த்தா என்ன வருதுன்னா, ஏழை விதவை. நெறைய பேர் இருந்தாங்களாம் பணக்காரெல்லாம் சபையில. ஆனா, அவங்கலாம் என்ன செஞ்சாங்களாம், கட்டுக்கட்டா பணத்த போட்டாங்களாம், பொண்ண கொண்டு வந்து வச்சாங்களாம், வெள்ளிய கொண்டு வந்து வச்சாங்களாம், எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்களாம். ஒரு தாயார் வந்தாங்களாம்மா. அவங்க கையில இருந்தது எவ்வளோ இருந்துச்சு? 2டே 2 வெள்ளி பணம். அத அவங்க உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உண்மையா கொண்டு வந்து போட்டாங்களாம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். தேவ சமூகத்துல ஒருபோதும் நம்ம பொய்யான காரியம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும். பொய் சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்லிட்டோம்னா பொய் மெய் மாதிரி தெரியலாம். ஆனா குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த பொய் என்னவா வந்துடும்? உண்மை பொய் இல்லை, இது உண்மைத்தான்றதை நம்மள நிரூபிச்சிருவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவ சமூகத்துல நம்ம தேவனுக்கு படைக்கும்போது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உண்மை உள்ளவர்களா காணப்படணும். எதற்காக இதை சொல்றேன்னா, கடந்த ஒரு 3 மாசமா நான் பார்த்துட்டு வரேன். எப்படின்னா, எங்க ஒரு கிழிஞ்ச நோட்டோ, ஒரு நெருப்பு ஓட்டை போட்டதோ, ஸ்டேப்லர் ஒட்டுனதோ, அந்த நோட்டு தான் இந்த காணிக்கை பெட்டியில நிறையவா இருக்குது. நான் வேணா நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து இந்த டேபிள்ல வைக்கிறேன். நம்ம எப்படி போடணும்? கனம் பொருந்திய காணிக்கை. நீங்க ரூ. 1 போடலாம். அது எப்படி இருக்கணும்? அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். நமக்கு பிரயோஜனம். ஒரு நேரங்கள்ல நம்ம தெரியாத அவசரத்துல பாக்கெட்லேருந்து எடுத்து டக்குன்னு போட்டுருவோம். பேக்லேருந்து எடுத்து டக்குன்னு போட்டுருவோம். நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். வீட்லயே நம்ம என்ன செஞ்சிடணும்? காணிக்கை போடணும். இன்னைக்கு நான் எது வச்சிருக்கேன்? சரி காணிக்கை எடுத்து வச்சிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிச்சு பார்க்கும்போது, நம்ம தேவனுக்கு படைக்கிறத கனம் பொருந்தியதா படைக்கணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க நிறைய ஐஸ்வர்யவான் இருந்தாங்க அந்த இடத்துலன்னு. ஆனா அந்த ஐஸ்வர்யவானை குறிச்சு அந்த இடத்துல எவ்வளோ போட்டாங்க? ரூ. 10,000 போட்டாங்களா? 50,000 போட்டாங்களான்னு சொல்லப்படல. அந்த ஏழை விதவை 2டே 2 காயின் கொண்டு வந்து போட்டாங்க. அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்றாரு பார்க்குறாரு. நீங்க காணிக்கை போடும்போது நீங்க நினைக்கலாம், நான் நிறைய நேரங்கள்ல சொல்வேன், லெஃப்ட் ஹேண்ட்ல போடாதீங்க, ரைட் ஹேண்ட்ல போடுங்க, நீட்டா போடுங்க நம்ம சொல்லுவேன் நானு. நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த காணிக்கை பெட்டி அருகே யார் இருக்கா தெரியுமா? ஆண்டவர் கண்ணீரிட்டு பார்க்குறாருன்னு இப்ப நம்ம வேதத்துல வாசித்துட்டோம். ஆனா இதுக்கு ஏன் சொந்தமா ஹோனா நான் சொல்ல. ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? காணிக்கை பெட்டி அருகே நிற்கிறாரு. நீங்க ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கறது உபயோகம் உள்ளதா இருக்கணும். நம்ம என்ன செய்றோம்? வீட்டில் உள்ளதை தேவையில்லாததை வேண்டாததை யாருக்குமே தராதீங்க. அவங்க அதை வாங்கினாலும் அவங்களுக்கு அது எப்படி இருக்கணும்? புரோஜனம் உள்ளதா நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த இத்தனை வகை காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மளை தப்பு வைக்கணும்னா நம்மக்கிட்ட ஒன்று ஜெபம் இருக்கணும், உண்மை இருக்கணும், நம்ம இடத்துல என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் நம்ம விசாரிக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யறதில்ல? விசாரிக்கிறதே காணப்படுறதில்ல. இப்போ பாஸ்ட் சொன்னாரு, நிறைய காலங்கள்ல நாங்க நிஜமாலுமே சொல்றேன், இந்த இடத்துல நின்று எங்களை விசாரிக்க யாரும் இல்லாத நாங்கள் நிறைய நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்கோம். நான் இந்த இடத்துக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு சந்தோஷம் நம்ம மத்தியில் இல்லை. எனக்கு ஒரு பர்த்டேக்கு எனக்கு ஒரு அழகு ப்ளூ கலர் சாரீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு என் வீட்டை தேடி வந்து கொடுத்தான். இந்த கோகால் வீட்டில் நான் இருக்கும்போது நான் அவனை நினச்சி பார்ப்பேன். ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் அவனை நினைப்பேன். இன்னும் அந்த சாரீ நான் வச்சுருக்கேன்.
ஆனாலும் அத அதிகமா நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டா, அந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கும். அதுக்கு மேல ராணி ஸ்டாங்களும் நெறைய கிஃப்ட் எனக்கு தந்திருக்காங்க. ஆனாலும், அந்த பையன் அப்ப வந்து அவன் சின்ன பையனா இருக்கிறான். அந்த சின்ன வயசுலயே எனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்கான். இந்த சபையில அவன் சண்டே கிளாஸ் தான் இருக்குவான். சண்டே கிளாஸ்ல இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சது, அவன் நாலேட்ஜ் எப்படி வந்துச்சோ, இல்ல யாராவது சொன்னாங்களோ, என்னவோ தெரியல. ஆனா அவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கான், ஒரு பர்த்டேக்கு என்ன தேடி வந்து ஒரு கிஃப்ட் குடுத்து, என்ன விஷ் பண்ணிட்டு போயிருக்கான். அப்ப அந்த மாரி நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர ஒருத்தர் விசாரிக்கணும். நம்ம பேசணும். ஃபோன்ல அடிக்கடி நெறைய பேருக்கு தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லாத காரியத்த போட்டு பேசுவோம். நம்ப உ விசுவாசிக்கு பேசுறது நம்மளுக்கு கம்மியா தான் நம்ம பேசுறோம். நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர ஒருத்தர் விசாரிச்சு அன்பா உபசரிக்கும்போது, ஆண்டவர் நம்மள இத்தன காரியங்கள்லேருந்து எல்லாரையும் நம்மள என்ன செய்வாரு, தப்ப வைத்து கொள்ளை நோயிலேருந்து நம்மள தப்ப வைக்குவாரு. கூடிய சீக்கிரமா தேவனுக்கு சித்தமானா, அடுத்த வாரத்துல நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியா என்ன இந்த இடத்துல நிறுத்துவாரு. நான் அந்த சாட்சிய நிச்சயமா இந்த சபையில சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் இப்ப ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வாரு, இந்த வாரமே நான் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் காலதாமதமா இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களோட அந்த சாட்சிய பகிரணும்னு விரும்புறேன். ஆண்டவர் எப்படி எதற்காக இந்த சங்கீதம் 91 குடுத்தாரு. இந்த சங்கீதம் 91ல 91 2ல சொன்னாரு, உன்னை கொள்ளை நோய்க்கு தப்ப வைக்கிறேன், வேடனுடைய கண்ணிக்கு தப்ப வைக்கிறேன், பாலாக்கிற கொள்ளை நோய்க்கு உன்னை தப்ப வைக்கிறேன்னு சொன்னாரோ, அந்த சாட்சிய என்ன கொண்டு எனக்கு இந்த வேத வாக்கியம் நடந்துச்சுன்னு இந்த இடத்துல உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சிய சொல்லுவேன். எனக்கு கொடுத்த இந்த அருமையான இந்த வார்த்தைக்காக தேவ சமூகத்துல அப்படியே எல்லாம் முழங்கால் படிட்டு உங்க எதையாவது ஒரு வார்த்தை தொற்றிருந்தா தேவன் என்னை தப்ப வைக்க வல்லவரா இருக்கிறாருன்னு அப்படியே முழங்கால் படிட்டு இந்த வேலையில சொல்லுவோமா? ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம், ஏசு ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. 15ல நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், ஜனங்களுக்கு முன்பாய் நம்மை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் உயர்த்துகிறவர். வாக்கு தத்தத்தின்படி நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை பார்த்தாலும் நம்மை தாங்குகிற தேவன் என்பதை இங்கே அழகாய் அவர் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்மை தப்பு வைக்கிற ஆண்டவர், நம்மை ஏந்துகிறவர், சுமக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கொள்ளை நோயிலிருந்து தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் கபியிலிருந்து, சிங்கத்தின் வாய்களிலிருந்து தப்பு வைக்கிறவர், பெலிஸ்துடைய கைக்கு நம்மை தப்பு வைக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆத்மாவை தப்பு வைக்கிற ஆண்டவர், அசிரியர ராஜாவுக்கு தப்பு வைக்கிற ஆண்டவர், இன்னைக்கு நம்மை தப்பு வைப்பதற்காகவே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். இந்த வாரங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, பேசிக்கொண்டிருக்கிறது உள்ளங்களிலே கிரிய செய்வாராக. தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம், அவரை துதிக்கிறவர்களாய் மாறணும். இயேசுவின் நாமத்தினால் அவரை துதிக்கிறவர்களாய் மாறும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆவியின் கனிகளிலே நம்மை பலப்படுத்தும் போது ஒரு அற்புதங்கள் நடக்கும். குற்றமுள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு குற்றமற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம் தேவ சமூகத்திலே பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிற கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தப்பு வைக்கிறவர், என்னை தாங்குகிறவர், என்னோடு இருக்கிறவர், நிச்சயமா ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையில் உம்முடைய நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்தி நேரத்தில் உம்முடைய நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாங்குகிறவர் என்பதை ஒரு விசை கூட உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்ற கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்த எல்லாருமே உடைய கிருபை ஊட்டப்படட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சுசமா செய்தி கொடுத்த அருமையான சகோதரிக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் எடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறையில்லாமல் நிறைவானது, மேலானது, நன்மையாக தாங்க அற்புதம் நடக்கட்டும். இந்த மலையின் சீட்டங்களும் மற்ற எந்த காரியங்களும்
பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. விவசாயத்தை பொறுப்பெடுங்க, வேலைகளை பொறுப்பெடுங்க, வாகனங்களை பொறுப்பெடுங்க, வியாபாரங்களை பொறுப்பெடுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.